அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 75-79 பேட்ச் கோல்டன் மீட் இதுக்கு வந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய அன்பாத வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உணர முடிகிறது. ஸோ உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து எத்தனையோ பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. பெரிய பெரிய இண்டிவிஜுவல் அவங்க கவர்மெண்ட்லேயும் வந்து பெரிய சர்வீஸ் பண்ணி பெரிய ஆளுங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்கள், அந்த ஃபார்மர் டிஜிபி தமிழ்நாடு சைலேந்திர பாபு அவர்கள், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சம்பந்தி வணங்காமடி சார், அஃபெக்ஸ் லேபரேட்டரி எம்டி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய சாதனை பண்ணி நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ சைலேந்திர பாபு அவர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த பொது சர்வீஸில் இருக்கும்போது அவர் செஞ்சிருக்க சர்வீஸ் வந்து சாதாரணது இல்லை. அது ஜனங்க தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எப்பவும் அவங்க மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சேவை வந்து ஹானஸ்டா வித் டிக்னிட்டி, அந்த மாதிரி ஒரு கோல்டா வந்துட்டு அவர் பண்ண வேலையெல்லாம் அசாத்தியமானது. அண்ட் அவர் சைலேந்திர பாபு அவருடைய அந்த ஃபிட்னஸ் பார்த்தா, அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்தா ஈவன் சினிமாவில நம்ம ஹீரோஸ் கூட அப்படி இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இறையன்பு அவருடைய அறிவு, அது ஆடு வந்து மேய்க்காத இலையில அறிவு இறையன்புக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இதை பற்றியும் தேடி தேடி அந்த புத்தகம் அந்த படித்து அந்த அறிவை வந்து அவர் எடுத்துக்கிட்டு ஜனங்களுக்கு வந்து அது சொன்ன விதம் இருக்கு அசாத்தியமானது. அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது கூட ஒரு பணியாற்றுறது வந்து அது மறைக்கவே மாட்டார். ரொம்ப நல்ல ஒரு ஹானஸ்டாக ஒரு டிக்னிட்டியோட மரியாதையோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வணங்கா சார், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கர் பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு ஹம்பல் அண்ட் ரச் லவ்விங். அவர் வந்து என்னுடைய சம்பந்திங்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமை நான் கொடுத்து வச்சேன். அண்ட் கம்ப்ளீட் அவங்க வந்து அவங்க சம்பந்திங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க உறவினருங்க, அவங்கெல்லாம் ஒரு பார்த்துக்கிறது, ஒரு அன்பு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ சாதனையாளர்கள் வந்து எல்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டி அது கொடுத்துருக்கு. அவ்வளோ பெரிய அதிசயங்களை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. எப்போவுமே வந்து உங்க எல்லாம் நீங்கள் அறிவார்ந்தவங்க, நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எல்லா பெரியவங்க ஆக ஆக வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியம். அவங்க தான் நமக்கு வந்து எல்லாம் என்ன வேணால் கிடைக்கும். ஆனால் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 அபூர்வம். ஸோ என்ன வந்து இப்போது என்னங்கன்னு கூப்பிட்டு மாமா, மச்சா, தாத்தா, அப்பா, அங்கிள், சாரு என்னன்னு கூப்பிட்டா கூட டேய் வாடான்னு சொல்லி பேர் சொல்லி டே வாடா இங்க டே எப்படிடா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து அசாதாரணமான சந்தோஷம். நான் கூட வந்துட்டு அப்பப்போ வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பெங்களூர் போயிட்டு என்னுடைய பழைய டிரைவர், கண்டக்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் வந்து இது பண்ணும்போது நான் வந்து சிவாஜி என் பேருங்கிறதே மறந்துட்டேன். அவங்க டே சிவாஜி எவ்வளோ இருக்கேன் என்ன இருக்கேன்னு சொல்லி அது பேசும்போது அது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு டெஃபினெட்லி நல்லா ஹேவ் எ நைஸ் டைம். அண்ட் இங்கே மட்டும் மீட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு உங்க திசைங்க போன பிறகு கூட எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் ஊரில் உங்கள் இதில் வந்து எல்லா திசைங்க மீட் பண்ணீங்க சொன்னால் பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஹேவ் எ நைஸ் டைம்.